ஸோ எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங்கில் மார்ஜின் அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த இனிஷியல் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லையும் சரி ஃபியூச்சர்ஸ்லையும் சரி இனிஷியல் மார்ஜின்றது இருக்கும். வேறஸ் ஆப்ஷன் பையர் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் மார்ஜின் பே பண்ண மாட்டாங்க. வேறஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் மார்ஜின் பே பண்ணுவாங்க. ரைட். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து மார்ஜின்றதை பே பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் மார்ஜின் எதுக்காக நம்ம பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பையருக்கு வந்து வராது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் ரிஸ்க் அப்படின்றது சொல்லுவோம் அண்ட் அன்லிமிடெட் ப்ராஃபிட் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அந்த லிமிடெட் ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வாட் எவர் கேபிட்டல் அந்த ப்ரீமியம் ஹி பெய்ட் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து லிமிடெட் ரிஸ்க். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால ஹி நீட்ஸ் டு பே அன் அப்ஃப்ரண்ட் மார்ஜின் டு த broker, ரைட். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் இனிஷியல் மார்ஜின் பே பண்ண தேவையில்ல. வேறஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பையர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் செல்லர்ஸ் இந்த இனிஷியல் மார்ஜின்றதை பே பண்ணோம்.